ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேரேஜ் ஆகி 1½ மந்த் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஊரில் நாமக்கல்லையே இருந்தேன். அவங்க இங்கே ஹரியானா பானிபட்டில் டெல்லிக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1½ மந்த் கழிச்சதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஹரியானாவில் வீடு பார்த்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 மந்த்து, அதாவது மேரேஜ் ஆகி 3 மந்த்தில் வந்துட்டு நவம்பர் மந்த்து தான் வந்து என்னோடய லாஸ்ட் மென்சுரல் பீரியட். அப்போ தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன். இதே மாதிரி தான் ஒரு ஃபோனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பீரியட்ஸ் முடிஞ்சு 15 டேஸ் ஆகிடுச்சு. 45 டேஸ் மொத்தமாக. சும்மா ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து ஏதோ ப்ரெக்னன்சி பற்றி ஏதோ சம்திங் ஏதோ வருது ஃபோனில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்ப. அப்போ டக்குனு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, நம்ம வந்துட்டு லாஸ்ட் மென்சுரல் பீரியட் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப, ஃபோனை சும்மா பார்த்துட்டு இருந்தப்ப, ஆமாம்ல நம்ம விட்டுட்டோம்ல அப்படின்னு தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பயே ஃபோன் பண்ணுறேன். அன்னைக்கு ஈவினிங் டைம் நினைக்கிறேன். அன்றைக்கே வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்துட்டு ஃபார்மசியில் போய்ட்டு இது மாதிரி கார்டு, ப்ரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு விட்டாச்சு. அப்படி நார்மலாக எப்பயும் போல் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. மார்னிங் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்து எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டேன். போட்டு வந்துட்டு பாத்ரூம்குள்ளேயே வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இந்த கார்டை பாத்ரூம்குள்ளேயே வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வந்துட்டு பார்க்க போகிறேன். நல்லா வந்து டார்க்காகவே இருக்குது. 45 டேஸ் தான் ஆயிருந்துச்சு. நல்லா டார்க்காகவே வந்து டபுள் லைன்ஸ் தெரிஞ்சது கார்டில். சரி, ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஹாப்பி. அப்புறம் வீட்டில் வந்து எல்லாமே நம்ம வெளியூரில் இருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே ஊரில் இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அம்மாவுக்கு, அப்புறம் அத்தைக்கு, வேறு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்கிறோம். அப்புறம் எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க, 3 மந்த்துக்கு அப்புறமா வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஏன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிறப்பையும் நிறையா பேர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லியாச்சு. 45 டேஸ்லேயே சொல்லியாச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஃப்ரைடே நினைக்கிறேன். ஆமாம், 45 டேஸ் அன்றைக்கி பார்த்த அன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லை, சாட்டர்டே. ஃப்ரைடே தான் வந்துட்டு இது மாதிரி எனக்கு தோணுது கார்டு வாங்கிட்டு சொல்கிறேன். சாட்டர்டே வந்துட்டு இது மாதிரி கார்டு எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். சண்டே வந்து ஓப்பனில் இருக்குமா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் இருக்குது, நான் வரப்போ பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். எனக்கு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க பாவா கூட்டு போனது தான் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. அவங்க கூட்டு போனது தான். சரி அப்படி சொல்லிட்டு மல்ஹோத்ரா ஹாஸ்பிட்டல், ஹரியானா. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ சண்டேங்கிறதுனால டாக்டரே இல்லை. நாங்கள் போனப்பயே வந்து ஒரு 10 o'clock 11 o'clock பக்கமாக இருக்கும். டாக்டர் வந்து அன்றைக்கி இல்லை. அவங்க வந்துட்டு கார்டு எடுத்துகிட்டே போயிருந்தேன். பாசிட்டிவ்னு அந்த கார்டு வந்து ப்ரெக்னன்சி கார்டு எடுத்துகிட்டே போயிருந்தேன். அவங்க வந்து டாக்டர் வந்துட்டு அங்கே இல்லை. அதனால் நர்ஸுக்கிட்ட வந்து காமிச்சேன். அவங்க வந்து நீங்கள் கார்டு டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். நர்ஸ்கிட்ட காமிச்சு அவங்க வந்து ஆமாம் பாசிட்டிவ் தான், 3 மந்த்து கழிச்சு வாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 45 டேஸ்லேயே ஃபஸ்ட்டு மந்த்லேயே அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 30 டேஸில் பீரியட்ஸ் ஆக வேண்டியன்னா 30 டேஸில் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து 15 டேஸ் போயிடுச்சு. அதாவது நான் பீரியட்ஸ் ஆன டேட்டுக்கும் இப்போ நான் கார்டு எடுத்த டேட்டுக்கும் நடுவில் வந்து 45 டேஸ். நான் வந்து ரெகுலராக வந்து பீரியட்ஸ் ஆகிற பொண்ணு. எப்பயுமே அது கரெக்ட் டைமுக்கு ஆகிடுவேன். அந்த டேட்னா அந்த டேட்டு, அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 ஒரு நாள் தான் இருக்கும். 3 நாள் கூட போகாது. 2 ஒரு நாளையே வந்துட்டு இப்போ இந்த மந்த்து 28 அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து 28, 27, 29 இந்த டேட்லேயே ஆகிடுவேன். ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி, இல்லைனா அதே நாள், இப்படி தான் வந்து பீரியட்ஸ் ஆவேன். கரெக்டாக மந்த்லி வந்து கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆகிடுவேன். அதனால வந்து எனக்கு 45 டேஸ்லேயே வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து ரெகுலர் பீரியட்ஸா அப்படின்னு கேட்டவுடனே நர்ஸும் கேட்டாங்க ஒரு டைமு. அவங்க சரி ஓகே 3 மந்த்து கழிச்சு வாங்க, ரெகுலர் பீரியட்ஸ்னால் அப்போ 3 மந்த்து கழிச்சு வந்தால் போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு மனசுக்குள்ளே வந்து அப்புறம் கொஞ்சம் சின்ன பொண்ணு, என்னை நான் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன். ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம சின்ன பொண்ணு, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு நம்பவே முடியாமல் இருந்துச்சு எனக்கு.
சரி ஓகே. அது வந்துட்டு நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம். அத ஃபீல் பண்ணுறதுக்கே அதே ஒரு 2, 3 நாள் அத நெனச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு குட்டி பாப்பா வரப்போகுது. காலு, கையெல்லாம் தொடப்போறோம். அது மாரி ஃபீல்லாம் இருந்துச்சு ஒரு 3 டேஸ்க்கு. நான் தோணிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அப்பா நம்ம ப்ரெக்னென்ட்டா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏதாவது 3 மந்த் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வீட்லலாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க ரெகுலரா வந்து அட்வைஸ் பண்றாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து தனியா வந்துட்டோம். தனியா இருக்கோம். வெளியூர்ல இருக்கோம். நம்மளோட வீட்டு ஒர்க்கெல்லாம் நம்ம தான் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃபுல்லா ஹிந்தி தான். அ மெய்டெல்லாம் வைக்க முடியாது. அப்படியே மெய்டு வைக்கிற மாரி இருந்தாலும் நம்ம வேணான்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லா வேலையும் பண்ணி பழக்கப்பட்ட பொண்ணு. அதனால நம்ம வந்து மெய்டெல்லாம் வைக்கிற மாரி இருந்தாலும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே. அப்படியே போயிட்டுருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. வீட்ல எல்லா ஒர்க்கும் கூட்டுறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா கிளீனிங்கும் வீட்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம், எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டூ 3 மந்த் வரைக்குமே. 2 மாசம் வந்து இப்படியே போயிடுது. 2 மாசத்துக்கு அப்புறமா வந்து என்ன ஆரம்பிக்குதுன்னா, அப்பதான் வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதே நமக்கு ஃபீல் ஆகும்ல. வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிரெக்னன்ட்டா இருக்கப்ப அந்த சிக்னஸ்லாம் வரும்ல, மார்னிங் சிக்னஸ். காலையில எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். எதனாவது ஒரு ஸ்மெல் இதுவரைக்கும் நமக்கு புடிச்சது எதுவுமே பிடிக்காம போகும். அது மாரி தான் இருந்துச்சு. பரோட்டாலாம் இங்க கிடைக்காது. நம்ம ஊர் பரோட்டா. அது அந்த ஸ்மெல்லு, அப்புறமேட்டு ரேரா டெல்லிலேருந்து அவங்க வாங்கிட்டு வருவாங்க ரேரா. அது வந்துட்டு அந்த ஸ்மெல்லு, அப்புறம் பாலோட ஸ்மெல்லு சுத்தமா பிடிக்கல. பால பார்த்தாவே ஏதோ ஒரு மாரியா இருக்கும். பால்னாவே நோ அப்படிங்கிற மாரி இருக்கும். எனக்கு புடிச்ச திங்ஸ் எல்லாம் எந்த திங்ஸ்ன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு புடிச்ச திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போயிடுச்சு. முக்கியமா அம் புடிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அப்பப்போ ரொம்ப பிடிக்காம தான் போணுச்சு. எனக்கு அது மாரி தான் ஃபீல் ஆனுச்சு. பால் மட்டும் வந்து பிடிக்காம சாப்பிட்டது வந்து பால் தான். எனக்கு வந்து பால் வந்து சாப்பிட கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் பால் குடிப்பேன். நான் வந்து அப்ப டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். இப்போ வந்து பாவாவுக்கு செஞ்சு குடுக்கறதுனால பழகியாச்சு. இப்போ டீ, காஃபி கூட எதுவுமே குடிக்க மாட்டேன். பால் மட்டும் தான் வந்து குடிப்பேன். பால் மட்டும் நல்லா குடிச்சுப்பேன். பால் குடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. அங்க வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளுரு அந்த டைம்ல. ஸ்வெட்டரு அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு அப்புறம் இங்க வந்து விண்டருக்கு அப்படின்னே இன்னர்ஸ் இருக்கு. அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டு சுத்துற மாரி இருந்துச்சு. எனக்கு அதுவே வந்துட்டு வந்த உடனே அது மாரி இருக்கவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு டைபாய்டு ஃபீவர் கூட எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் டக்குனு வந்து வெளிய வந்துருவேன். ரொம்ப வந்து அந்த நல்லாயிடும் சீக்கிரமா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலுக்கு வந்து நல்லாவும் ஆயிடும் சீக்கிரமாவே. எந்த ஃபீவர் இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி கூட. ரொம்ப வந்து 2 மந்த் அப்படியே இழுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். 2 நாள் அதுக்கப்புறம் தான் எனக்கு தலைவலினா 2 நாள் 1 நாள். அப்புறம் ஃபீவர்னா அப்புறம் டக்குனு சரியாயிடும். அது மாரி தான் வந்துட்டு என்னோட ஹெல்த்தையும் அப்படி தான் நான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த டைபாய்டு ஃபீவர் வந்து 2 1/2 மந்த்ல வந்து எனக்கு டைபாய்டு ஃபீவரே வந்துருச்சு. எப்படி வந்து செக் பண்ணேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப, அ வீட்ல இருக்கிறப்ப வீட்ல இருக்கப்ப எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப வந்து சிக்னஸா இருந்துச்சு. ரொம்ப கை, கால்லாம் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த முட்டிலாம். இந்த முட்டி, ஜாயிண்ட்ஸ் இங்க ஜாயிண்ட்ஸ் எல்லாமே. ஜாயிண்ட்ஸ் மட்டும் எல்லாம் வலிக்குது. எல்லா பக்கம் உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்ஸுமே வந்து அப்படியே வலிக்குது. உள்பக்கமா ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கு. ரொம்ப வந்து தலை சுத்துது. பயங்கர தலை சுத்தல். நைட் டைம்ல சுத்தமா முடியல. தூக்கமே வரல. பாவா ஒரு வழி பண்ணிட்டேன். ஏன்னா, கை, கால் எல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது. வாமிட்டிங் சென்சேஷன் வேற. வாமிட்டிங் வருது. ரொம்பவே வாமிட் பண்ணிட்டேன். அந்த டைபாய்டு ஃபீவர் வரதுக்கு முன்னாடி அது வந்துருச்சுன்னு நமக்கு தெரியல இப்பலாம். நான் வாமிட் பண்ணிட்டு இருக்கப்ப ரொம்ப வாமிட் சென்சேஷன். வாமிட்டே பண்றேன். வாமிட் சென்சேஷன் கூட இல்ல. ரொம்ப வாமிட் பண்றது. நைட் டைம்ல சுத்தமா தூக்கமே இல்ல. செம்ம ஜாயிண்ட்ஸ்லாம் செம்மையா வலிக்குது. தூங்கவே முடியல என்னால. அந்த 3 டேஸ் ரொம்ப நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எது சாப்பிட்டாலும் பிடிக்காது. எதுவுமே வந்து இதாகாது. ஆனா வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் யோசிச்சு பார்க்குறப்ப, நம்ம வந்து மனசுக்குள்ள என்னதான் இந்த ஃபீவர், அந்த ஃபீவர்னாலும் எனக்கு வந்து என் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி ஆகுது நம்மளுக்கு? நம்மளுக்கு இப்படிலாம் ஆகாதே! நம்ம அத வந்துட்டு விட்டுட்டு வந்துருவோமே! நமக்கு டக்குன்னு நல்லாயிடுமே! என்ன ஆகுது? அப்படின்னு யோசிச்சா, வின்டர் டைமு ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் தான் நல்லா வந்து வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமாவும் இருக்கும். அதே டைம்ல வந்து நல்லா வெயில் இருக்கும். மதியம் டைம்ல மட்டும் தான் கொஞ்சம் வெயில் இருக்கும். அந்த வெயில் வந்து உரைக்கவே உரைக்காது. வின்டர் டைம்ல இங்க ஹரியானால வெயில் வந்து வின்டர் டைம்ல வர வெயில் சுத்தமா உரைக்கவே உரைக்காது. அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்சஸ் பத்திலாம் அப்ப தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாரி வந்து நம்மள வந்து பார்த்துப்போம். எனக்கு அப்ப தெரியாது. இங்க வந்து அப்பதான் வந்த புதுசுங்கிறதுனால. அதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம உள்ளாரையே இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே எனக்கு இது மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால தான் இப்படி இருக்கு. நம்ம வெளிய போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் போய் டெரஸ்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இது மாதிரி ஜாயிண்ட்ஸ்லாம் பெயினாக இருக்குது, ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுற்றுது அப்படிங்கிறதுனால வந்துட்டு டாக்டர்கிட்டயே போயிட்டோம். இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போய் டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவங்க வந்து ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், இது மாதிரி வந்தோம், இது மாதிரி வந்துட்டு நர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, 3 மந்த் கழிச்சு வர சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படின்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து அவங்க கூட சொல்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு இது மாதிரிலாம் சொல்கிறேன், ஜாயின்ட்ஸ்லாம் ரொம்ப வலிக்குது, நைட்டு தூங்க முடியல, தலை பயங்கரமாக சுற்றுது, எத்தனை டைம் வாமிட் பண்ணிட்டேன், எதுவுமே சாப்பிட முடியல அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, அப்போ ரொம்ப வந்து லீனாக தான் இருப்பேன், ரொம்ப உடம்பெல்லாம் இருக்க ரொம்பவே ஒல்லியாக தான் இருப்பேன். டாக்டர் வந்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக் பண்ணணும், ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட்டு கூடயே ப்ரெக்னன்சியாக இருந்தால் எடுப்பாங்களா, எல்லா ப்ளட் டெஸ்ட்டையும் எடுத்துடுறாங்க. என்னது சுகர் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துடுறாங்க. இப்போலாம் அது மேலே அதிகமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க, தைராய்டு டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க, எல்லாமே ஓகே தான், எதுவுமே வந்து அப்நார்மல்லாம் இல்லை. ஹெச்பி லெவலில் வந்து எல்லாமே வந்து ஓகே தான், அப்நார்மலாக எதுவுமே இல்லை. அவங்க வந்து ரிப்போர்ட் எல்லாமே ஓகே தான், ஆனால் உங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர் இருக்குது, ஜாயின்ட்ஸ் பெயின் அப்படின்னா இது மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க டைஃபாய்டு டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. இன்னும் டைஃபாய்டு ஃபீவர் இருக்குதுன்னு சொன்னோடனே எனக்கு இது வரைக்கும் 3 மந்த்தாக வந்துட்டு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருப்போம்ல. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலும் அது வந்து ஓகே நார்மல் தானே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. எனக்கு இப்போ சொல்கிறப்ப தான் மனசுக்குள்ளே வந்து டைஃபாய்டு ஃபீவர்னு சொன்னோடனே அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தான் 2.5 மந்த் ஆகிடுச்சு. அடுத்த நிமிஷமே எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன குழந்தைக்கு எதுனா ஆகிடுமோ அப்படிங்கிறது தான் டக்குன்னு நம்மளுக்கு என்ன தோணும், அதுதான் தோணும். எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஐயோ குழந்தைக்கு எதோ ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பகீர்னு இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறேன், ஒரு நாளில் நல்லா ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வாங்கிக்கிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்துட்டு மறுநாள் வந்து ட்ரிப்ஸ் போட கூப்பிட்டுருந்தாங்க. ட்ரிப்ஸ் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ட்ரிப்ஸ்லேயே வந்து மருந்தெல்லாம் ஆட் பண்ணி ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் போடுறாங்க. ட்ரிப்ஸ் போடுறேன். அப்போயே வந்து எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இருக்கும்ல, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படி தான். எனக்கு அது பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் என்ன படித்தேன்னா நர்சிங் தான் படித்தேன். சரி ஓகே, இது அப்புறமா சொல்கிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போதாப்பா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலில் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. நான் வந்துட்டு சரி அவங்க ட்ரிப்பு போட வந்து மறுநாள் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து மாத்திரையும் ஒரு சைடில் வந்து முழுங்கிக்கிட்டு இருக்கேன். தலை சுற்று இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்குது, எல்லாமே வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ட்ரிப் போடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் வந்து இன்னும் 2 பாட்டில் ட்ரிப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1ன்னா 2வது நாள் 2 போடணும். அதாவது இந்த மருந்து டைஃபாய்டு மருந்து கொடுக்கறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இல்லை நானும் நர்சிங் தான் படிச்சிருக்கேன், நான் வந்து நர்சிங் அசிஸ்ட் பண்ணுறதா படிச்சிருக்கேன், நான் வந்து வீட்டிலேயே வந்து ட்ரிப்ஸ் போட்டுக்கிறேன், எனக்கு வென்ஃப்ளான் மட்டும் கையில் வந்து வென்ஃப்ளான் மட்டும் போட்டு விடுங்க, நான் வீட்டிலேயே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை நாங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கணும், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்க, அப்படிலாம் வந்து வீட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரிப்ஸ் இது ஒன்றோட போதும், கொஞ்சம் ஓகேவாக பெட்டராக ஃபீல் பண்ணதுனால இது எனக்கு ஒன்றோட போதும், நான் வந்துட்டு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் சரி ஓகே ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு அப்படிங்கிறதுனால மாத்திரை மட்டும் எடுத்துக்க வந்து கொடுத்துட்டாங்க. 1 டே மட்டும் நான் ஹாஸ்பிட்டல் போய் இருந்து ட்ரிப்ஸ் போட்டு வந்தேன். அந்த மருந்தோடு சேர்த்து ட்ரிப்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அது மட்டும் போட்டு வந்தேன். அவ்வளோதான். இப்போ வந்து 2.5 மந்தில் தான் இதெல்லாம் நடக்குது, 2.5 மாதத்தில் நடக்குது. நான் வந்து ட்ரிப்ஸ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் லைட்டாக அப்போ இருந்ததுக்கு இப்போ தலை சுற்றல், வாந்தி, அந்த தலை சுற்றல்னால் செம்ம தலை சுற்றல் இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. அந்த டிப்ஸ் போடுறப்ப கொஞ்சம் தலை சுற்றல் வாந்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி ஜாயின்ட்ஸ் பெயினெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. சரி அப்படின்ட்டு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் வந்து வெயிலில் இல்லாமல் இருந்தது எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு, வெயிலில் இல்லாமல் இருந்தது, அதனால வெயிலுக்கு போயிடுறது. மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கீழே இருந்து மாடிக்கு போயிடுவேன். சுத்தமாக வெயிலே இருக்காது உள்ளார வீட்டுக்குள்ளே வெயில் வரத்துக்கே சான்ஸே இல்லை, அப்படி தான் அந்த வீடு இருந்துச்சு. ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலையும் சுத்தமாக வெயில் அடிக்காது விண்டர் டைமுங்கிறதுனால. இந்த சைடு ஒரு வெண்டிலேஷனும் இருக்கும், அந்த வெண்டிலேஷனும் இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வெண்டிலேஷன் ஏரியா கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போயிடுவேன். அவங்க சாப்பிட வருவாங்க, நான் எல்லா சாப்பாடையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு இல்லை அப்போ வந்து ஒரு 2 நாளாக வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம், முடியல என்னால், கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு மேலே போயிடுறது. மேலே போய்
காட்டு ஒன்று இருந்துச்சு, ஒரு கட்டில் இருந்துச்சு மாடியில். அந்த கட்டிலில் தான் வந்துட்டு உட்காந்து 2 பேருமே வந்து சாப்பிட்டது, அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றது. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் மேலேயே அப்படியே கட்டில் போட்டு மேலே டெரஸில் வெயில்லையே, வெயில்னா உரைக்காது, அதுதான் வின்டர் டைம், வெயில் உரைக்காது, அப்படியே படுத்துப்பேன். இப்படி தான் வந்து எனக்கு 2.5 மாதத்துல போணுச்சு. அப்போ வந்து எனக்கு ஓகேவா இருக்குது. அப்போ வந்து ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போவேன், முடியல அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ் வந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ வந்து பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா ஆயிடுச்சு, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம போகலன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அவங்க கூப்பிட்ருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம், போகலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிடுச்சு. நான் விட்டுருந்தா நல்லாவே இருந்திருப்பேன். சரின்னு சொல்லிட்டு போகிறோம். ட்ரெயினில் தான் போகிறோம். அங்கேருந்து குஜராத்தில் தான் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போனதுக்கப்புறமா வந்து இங்கே இருந்த வாட்டருக்கும் ஏற்கனவே நம்ம ஊர் வாட்டருக்கும் இங்கே இருக்கிற வாட்டருக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாமல் அப்புறம் தான் செட் ஆணுச்சு. இப்போ இங்கே இருக்கிற வாட்டருக்கும் அங்கே இருக்கிற தண்ணிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. நான் அங்கே இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிறப்ப எனக்கு நல்லா வந்து கோல்டு பிடிச்சிருச்சு ஸ்டார்டிங்லேயே. போனதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கவனிச்சா அது கவனிச்சதில் நல்லா ஜூஸ் குடிச்சிட்டேன். ஜூஸ் குடித்ததில் நல்லா வந்து அங்கே இருக்க வாட்டர் சேரல, அப்புறம் வந்து கோல்டாக வந்து ஒரு ஜூஸ் குடித்ததுனால நல்லா வந்து எனக்கு வந்து நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு. ரொம்பவே கோல்டு பிடிச்சிருச்சு. அச்சுன்னு தும்முறது, சளி சீந்துறது, எந்நேரம் அதே தான். அப்படி இருந்துச்சு. நம்மளுக்கு அங்கே 3 மந்த்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பவும் ஹிந்தி தெரியாது. அவங்க வந்து குஜராத்தில் தான் போய் பார்க்குறேன். அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு டாக்டர். அந்த டாக்டர் பற்றியும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ரிலேட்டிவ் கூப்பிட்டு போனது தான். அங்கே 3 மந்த்தில் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து கோல்டுக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இது மாதிரி கோல்டில் எதுவும் சாப்பிடாதீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஐட்டமும் தயவு செஞ்சு தொட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து 21 டேஸ் வந்து இப்படியே போகுது. இந்த டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்றேன், அப்புறம் கோல்டு நல்லாகுது, அப்போ திரும்ப கோல்டு வருது, திரும்ப நல்லாகுது, இப்படியே போகுது 21 டேஸ். பாவா வந்து என்னை ரிலேட்டிவ் ஹவுஸில் விட்டுட்டு இங்கே ஹரியானாக்கு வந்துட்டாங்க. அப்போ திரும்ப வரணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், லீவ் கிடைக்கிறப்ப தான் வர முடியும் பார்த்தீங்களா. அதனால் வந்து 21 நாளுக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வராங்க. திரும்ப ஹரியானாவுக்கு வந்தாச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வர அன்றைக்கி வந்து இங்கே ரீச் ஆகிற அன்றைக்கி கரெக்டாக ஹோலி, ஹரியானாக்கு வரப்போ வந்து ஹோலி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே ஹரியானாவுக்கு. அப்புறம் 4th மந்த் எப்படின்னா, 4th மந்த் நார்மலாக போகுது. அப்புறம் நான் நார்மலாக ஆகிட்டேன், குக்கிங் பண்ணுறேன், வீட்டு எல்லா வேலையும் பண்ணுறேன், நார்மலாக எல்லாமே பண்ணுறேன். இப்போ வந்து நான் தான் பக்கெட்டில் வந்து துணி தூக்கிட்டு போயிருப்பேன்ல, அதனால் தூக்கி பழக்கமாகிடுச்சு. ஆனால் நானே வந்து துணியை தூக்கிட்டு போய் மேலே வச்சு நானே வந்து காய போட்டுருவேன், எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அவங்க காலையில் போய்ட்டு மதிய சாப்பாட்டுக்கு வருவாங்க. அவ்வளோதான், இப்படி லஞ்சு போயிட்டுருக்கு. பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றேன். நம்ம ஊர் ஐட்டம் எதுவுமே இங்கே கிடைக்கல, சுத்தமாகவே கிடைக்கல. அது வந்து எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம விரும்பி சாப்பிடுவோம்ல, அந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே நம்ம கிடைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு நெல்லிக்காய், அந்த குட்டி நெல்லிக்காயெலாம் இங்கே பார்க்கவே முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே வந்து கிடைக்கல. இழந்த தூள்லாம் சுத்தமாக பார்க்க முடியல, சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இழந்த தூள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இழந்த வடை இழந்த தூள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே கிடைக்கவே இல்லை. ப்ரெக்னன்சி டைமில் இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓகே, என்ன பண்ணுறது, வெளியூருக்கு வந்தாச்சு, கிடைக்கலன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊரில் வந்து எனக்கு என்ன தான் இப்போ வாங்கி சாப்பிட்டாலுமே எனக்கு நம்ம ஊர் ஃபுட்டு ஞாபகமாகவே தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், வடையாகட்டும், மெதுவடையாகட்டும், இல்லை சமோசாவாகட்டும், எதாக இருந்தாலுமே எது வந்துட்டு இங்கே வாங்கினாலுமே மெதுவடையெல்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே வந்து ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஹோட்டலை பற்றி தப்பாக சொல்லலை, பட் சுத்தமாக நல்லா இல்லை. தோசையோட மைதா வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது உளுந்த வடையோடு வந்து தேவையில்லாத, உளுந்த வடையிலே இது வெங்காயமே இல்லை, சுத்தமாக வெங்காயமே இல்லை. அது அப்படியே என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா பெருசாக இருக்குது, அப்படி தான் இருந்தது. அதான் சொன்னேன்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ டைபாய்டு ஃபீவர் இருக்கப்போ அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. தோசையை பிக்கவே முடியல. அப்பயே சாப்பிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் போல், வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுனால பிக்கிறது கூட பிக்க முடியல, அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இப்படி தான் போகுது. நம்ம ஊர் ஃபுட் எதுவுமே இங்கே கிடைக்காது. சாப்பிட்ணுன்னா டெல்லிக்கு போகணும், 3 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் போகணும். காரில் போனாவே 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு போகணும். அங்கே போனால் வந்து நம்ம ஊர் பிரியாணி கிடைக்கும், அதே மாதிரி வந்துட்டு இது பரோட்டாவும் கிடைக்கும். அவங்க வந்து எப்போல்லாம் வந்து டெல்லிக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச அது வாங்கிட்டு வருவாங்க. நம்ம பரோட்டா லவர் இல்லை, அவங்களுக்கு பரோட்டா பிடிக்கும், நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவேன். எப்போ போகிறாங்களோ அவங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து டெல்லி பக்கமாக இருக்குது, அதனால வந்து அவங்க போகிறப்ப வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் அந்த ஃபுட்டு தவிர வேறு எதுவுமே நம்ம ஊர் ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிட முடியல. வீட்லேயே தான் வந்து செஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு எதனால் வேணும்னு தோணுச்சுன்னா நான் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுவேன்.
இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. 5 மந்த் வரைக்கும் இப்படியே போயிடுச்சு. அப்புறம் 5 மந்த்தில் வந்துட்டு டாக்டர் கிட்ட போவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக, ஸ்கேன் சென்டருக்கு. அந்த ஸ்கேன் சென்டருக்கு ஸ்கேன் எடுக்க போனோம். அப்போ வந்துட்டு அவங்க உள்ளார கூப்பிட்டு ஃபஸ்ட்டு படுக்க வச்சு ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்டு வந்து சாக்லேட் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் நான் சாக்லேட் சாப்பிட்டு அப்புறமா போனேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப க்ரௌடாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட்லேயே அப்படி தான் இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ அந்த டைமில் பசிச்சிட்டும் இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடே சாப்பிட்டு வந்துட்டுமான்னு கேட்டேன். அவங்க இல்லை, ஒரு சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரி சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்டு போனேன். அப்புறம் ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த ஸ்கேன் சென்டரில் ஸ்கேனை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ரிப்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்க்க வந்தோம். அன்றைக்கி பார்க்க முடியல, மறுநாள் தான் வந்து திரும்ப போய் பார்த்தோம். நாங்கள் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெச்பி லெவல்லேருந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போகுது. எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் இருந்ததே பெரிய விஷயம். எனக்கு அந்த ஒரு வீக்கு, அந்த ஒரு வாரமே எனக்கு அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ என்னடா இவ்வளோ பாடுபடுத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சரி இதுக்கு மேலே எதுவுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு தோணிச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. 5 மந்த்து ஸ்கேனில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதனாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே இல்லை. 5 மந்த்து பக்கமாக வந்து நான் வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும்தான் இருக்குது, வாமிட்டிங்லாம் வரல, நார்மல் ஆகிடுச்சு. பிடிக்காத ஃபுட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் மட்டும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு மறந்துட்டேன். நான் பிடிக்காத ஃபுட்டு ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை சாப்பிடவே சுத்தமாக பிடிக்கல. அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். மிச்சப்படி நான் வீட்லேயே தான் அதிகமாக எதாக இருந்தாலும் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டேன். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கப்போ என்ன பண்ணேன்னா, எலுமிச்சப்பழத்தை வந்து கட் பண்ணி கிச்சன் எல்லா மூலையிலையும் வச்சு விட்ருவேன். அது வந்து கிச்சனுக்குள்ளே போனாவே எனக்கு அந்த எலுமிச்சப்பழம் ஸ்மெல் தான் அதிகமாக வரும். அப்போ எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. இப்படியே வந்துட்டு 4-5 மந்த்தில் இப்போ நார்மலாக ஆகிடுது. 3 மந்த்லேயே 21 டேஸ் வெளியூரில் இருந்துட்டு வந்துட்டேன். ரிலேட்டிவ் ஹவுஸ் சொன்னேன்ல, அங்கே வந்துட்டு வந்துட்டு இப்போ 4 மந்த்து 5 மந்த் வந்து இப்படி தான் போகுது. வீட்லேயே நான் சமைச்சு எனக்கு வேணும்னா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுப்பேன். இல்லை அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், எதனால் சமைச்சு சாப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். வெளியே வந்து சாப்பிட்றது அப்படின்னா நான் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. ஏன்னா இங்கே எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வந்த புதுசு, எதுவுமே தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி வருமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் ஊர் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணேன். ஒரு இட்லி ஆகட்டும், இட்லி வித் சட்னி ஆகட்டும், அது கூட நான் மிஸ் பண்ணேன். எனக்கு வந்து குஸ்பி இட்லி வித் சட்னி சாப்பிட்லான்லாம் தோணுச்சு, ரொம்ப டெம்டிங்காலாம் இருந்துச்சு. அப்போ வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். சரி நம்ம வந்து எப்படியாவது வளகாப்புக்கு வந்து ஊருக்கு போவோம், அப்போ நமக்கு பிடிச்சதெல்லாம் அம்மாவோ பாபாவோ வாங்கி தர சொல்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே வந்து என்னோடய டேஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இப்படி வந்து 6 மந்த் ஆகுது, 7 மந்த் ஆகுது. செக்கப்லாம் போயிட்டு வரோம், பிடிக்கிறோம், அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு டைம் செக்கப் போகிறப்பையும் அவங்க சொல்கிறாங்க, என்ன எதனாவது பிரச்சனை இருக்கா, ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்பப்போ நான் வந்து 6 மந்த்துக்கு அப்புறமா வந்து லைட்டாக வந்து பேக் பெயின் வரும், லைட்டாக ரொம்ப மைல்டாக வந்து பேக் பெயின் வரும். அப்புறம் அது நல்லாயிடும். அப்படியே மாதிரி லைட்டாக வந்து லெக் பெயின் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து நின்றுட்டு சமைச்சுன்னா அது தெரியும், நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் இன்றைக்கி நின்னோம், அதனால தான் லைட்டாக வந்து கீழே குதிக்கால் வந்து லைட்டாக வலிக்கும், பேக் கொஞ்சம் லைட்டாக வலிக்கும். 5-6 மந்த்தில் குதிக்கால் லைட்டாக வலிக்கும், அவ்வளோதான். அந்த டைமில் வந்து வலிக்கிற டைமில் நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பேன், கால் நீட்டி விட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்படி தான் போகுது. 6 மந்த் ஆச்சு. அப்புறம் 6 மந்த்து 7 மந்த்து வந்துருச்சு. 7 மந்த்து வந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே வளகாப்பு பற்றி வந்து பேச்சு எடுக்கிறாங்க. நாங்களும் வந்து சரி ஊருக்கு போகலாம், வளகாப்பு முடிஞ்சு ஊர்லேயே வந்து டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயாச்சு. உங்கள் ஊருக்கு போகிறப்பையும் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போகிறப்பையும் அதே மாதிரி தான் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருந்துச்சு. ட்ரெயினில் அந்த ஒரு சில விஷயங்களை பிடிக்காதில்ல. நான் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போனாவே நான் வந்து வாமிட் பண்ணிடுவேன் பிஃபோர் மேரேஜ். பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, லாரியில் போனாலும் சரி, எதில் போனாலும் வாமிட்டிங் பண்ணிடுவேன். நார்மலாக இருந்தாவே அப்படி தான் பண்ணுவேன். ட்ரெயினில் தான் போயிருந்தோம். அப்போயே வந்துட்டு நான் வாமிட் சென்சேஷன் தான், வாமிட் பண்ணிட்டேன். ட்ரெயின்லேயே 2-3 டைம் வந்து வாமிட் பண்ணி அப்படி தான் வந்து ஊருக்கு போயாச்சு. அப்பா சாமி அப்படி இருக்குது. ஊருக்கு போனோடனே ஒரு சைடு வளகாப்பு விசேஷங்கள்லாம் நடக்குது. அதே சமயம் நானும் வந்துட்டு அம்மாக்கிட்டே சொல்லி பிடிச்ச ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே, கீரை கூட எனக்கு வந்து இங்கே வந்து வெந்தயக்கீரை, ஹரியானாவில் வெந்தயக்கீரை, பாலக்கீரை அது மட்டும்தான் வந்து கிடச்சிது. எனக்கு கீரை வெரைட்டிலேயே வந்து எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும், சிறுகீரை, சிவப்பு சிறுகீரை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசத்தோடு வச்சு சாப்பிட்றது, சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதெல்லாம் கூட மிஸ் பண்ணேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதிகமாக வந்து மிஸ் பண்ணேன்.
அதனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். வீட்டில் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து நம்ம ஊருக்கு போய் சாப்பிட்றப்ப அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து சமைப்பேன், நல்லாவே சமைப்பேன். எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே சமைப்பேன். அதனால் இங்கே இருக்கப்பையும் சமைச்சு சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணுற ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஊருக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு, வளகாப்பும் ஒரு பக்கமாக நடந்துச்சு. நான் வளகாப்பு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வளகாப்பு நடந்தது, வளகாப்பு நடக்கிற வரைக்கும் பாபா நானும் எல்லாம் அத்தை வீட்டில் இருக்கோம். வளகாப்பு நடந்தது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிற சாங்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அம்மா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சரி அம்மா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அம்மாவும் வாக்கண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வளகாப்புலாம் முடிஞ்சது. நல்லா பிடிச்ச சாப்பாடு வளகாப்பு அன்னைக்கும் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னா, என்னால் அப்போதைக்கு சாப்பிடவே முடியல. காலையில் வந்து சாப்பிட்லையா, வளகாப்பு ரொம்ப சீக்கிரமாகவே தான் வளகாப்பு பண்ணாங்க காலையில். எனக்கு வந்து வளகாப்பு வந்துட்டு எனக்கு முன்னாடியே பசிச்சது. இது வந்துட்டு வளகாப்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியல எனக்கு எப்படின்னா, எங்கள் இதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. வளகாப்பு சாப்பாடு சாப்பிட்டுப்ப இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வளகாப்பு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து வளகாப்பு சாப்பாடு சாப்பிட்றப்ப எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். வளகாப்பு சாப்பாடுனா சும்மா சொல்லணுமா, கேசரி வடை இருந்தது. அதோட வந்து 5 வெரைட்டி நினைக்கிறேன். கேசரி வடையோடு சேர்த்து 5 வெரைட்டி சாதம், அதோட கேசரி வடைன்னு நினைக்கிறேன் இருந்தது. நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்றேன், ஆனால் வந்து என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்னே தெரியல, என்னால் அப்போ சாப்பிட முடியல. வயிறு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சாப்பிட்ற டைம் தாண்டிட்டதுனால சாப்பிட முடியலையா அப்படின்னு தெரியல. என்னால் சாப்பிடவே முடியல. எனக்கு அது ஒரு மைனஸ். நம்ம வளகாப்பு சாப்பாடு நம்ம நல்லாவே சாப்பிட்றேன். நான் போயிட்டு வரப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தாச்சு. சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றதுக்குன்னு இல்லவே இல்லை. அப்போ வந்து நான் என்னால் சாப்பிட முடியல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எல்லா ரைஸ்லேயும் ஒரு 2 வாய் எடுத்து வச்சுட்டு நான் அந்த இது கொடுத்துட்டேன். அப்புறமா வளகாப்பு சாப்பாடு வந்து நான் ஆசை தீர சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அது ஒரு மைனஸாகவே இருந்தது. எனக்கு வந்து சாப்பிட முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. 7 மந்த்து போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் போய் டாக்டர் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நாங்கள் நாமக்கல்லையே அங்கே போய் பார்த்துட்டு இது மாதிரி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வரோம். அவங்க வந்து ஏன் 3 மந்த்லேயே சொல்லலை அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன செக் பிபி இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பிக்கு வந்து தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா என் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அம்மா வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஓகே, உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லோரும் பேசி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம். ஃபஸ்ட் டே போய் பார்க்குறோம். இது மாதிரி இத்தனை நாள் வந்து வெளியூரில் இருந்தோம், இப்போ தான் இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன். அப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் தானே போயிட்டு இருந்தோம். மந்த்லி மட்டும்தான் வர சொல்லியிருந்தாங்க இத்தனை நாளாக. இந்த டாக்டர் கூட போகிறப்ப டைம் வந்து பக்கத்தில் வந்ததுனால 15 டேஸ் வந்து ஒன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. 8 மந்த்துக்கு அப்புறம்லாம் 8வது மாதத்துக்கு அப்புறம் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வரணும், செக்கப்புக்காக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி செக்கப்புக்காக போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து வளகாப்பு முடிஞ்சோடனே அம்மா வீட்டுக்கு போயாச்சு. பாபா என்னை வந்து அங்கே விட்டுட்டு இங்கே ஹரியானாவுக்கு வந்துட்டாங்க. நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வந்துட்டு டே பக்கத்தில் இருப்ப வந்து வேலைக்கு போகாமல் லீவ் போட்டுடுறேன். இப்போ வேலைக்கு போனால் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் வந்துட்டு இத்தனை நாள் வந்து சமைச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னே சுத்தமாக வந்து சமைக்கவே இல்லை. எதுவுமே போய் கிச்சன் பக்கமே போகல. சுடு தண்ணி மட்டும்தான் வச்சேன், அது கூட வைக்கல. அம்மா வந்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு டிஃபனுக்கும் செஞ்சுருவாங்க, லஞ்சுக்கும் செஞ்சு வச்சுருவாங்க, நைட்டுக்கும் வந்து அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் எதுவுமே செய்கிறதில்ல. அம்மா செஞ்சு கொடுக்கப்போ சாப்பிடுவேன், அவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு எனக்கு போனோடனே அம்மா வீட்டுக்கு போனோடனே இப்படி தான் இருக்குது. 7 மந்த்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க 7 மந்த்தில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கேனை வந்து எனக்கு பார்த்துட்டாங்க. அப்போ 7 மந்த்தில் அந்த அதாவது வளகாப்புக்கு அப்புறமா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அந்த பொசிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்னு வந்து படித்து பார்க்குறேன். இந்த பேபி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பேபி வந்து கீழே பார்த்து, பேபியோட தலை கீழே இருக்கிற மாதிரி பொசிஷனில் தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடியே நர்சிங் படித்ததுனால எனக்கு அந்த பேபியோட தலை கீழே வந்து பார்க்குற பொசிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி டாக்டர் வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ண சொல்லல. அவங்ககிட்ட நான் கேட்டேன், நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் நல்லா வாக்கிங் போகலாம், நல்லா மாடி படிக்கட்டு ஏறி இறங்குங்க அப்படின்னு 7 மந்த்து ஸ்கேனுக்கு அப்புறமாவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருக்கும், எந்த வேலையுமே பண்ணுறதில்ல, குக்கிங்லேருந்து எதுவுமே பண்ணுறது, நல்லா படுத்து தூங்குறேன், சாப்பிட்றேன், இது மட்டும்தான். ஏதோ எப்போயோ ஒரு டைம் வந்து பாத்திரம் கழுவுவேன், இது மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே என்னால் எல்லா ஒர்க்குமே பண்ண முடியுது, எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியலன்னா இல்லை, எல்லா ஒர்க்குமே பண்ண முடியுது என்னால். அப்போ
நான் வந்துட்டு சரி அப்படின்ட்டு மாடி, இப்போ வீடு மாடி வந்து சும்மா இருந்தாவும் வந்துட்டு சரி சாமி வீடு வந்து கூட்டுவேன். அம்மா ஆல்ரெடி கூட்டியிருந்தாலும் வீடை வந்து கூட்டுவேன். இல்லை அப்படின்னா டெரஸ்க்கு மேலே விளக்கமாறு எடுத்துகிட்டு போய் டெரஸை வந்து நல்லா குமிஞ்சு கூட்டுவேன். குட்டி விளக்கமாறு ஒன்று இருக்குது, நல்லா குமிஞ்சு நல்லாவே கூட்டினேன். படிக்கட்டெல்லாம் கூட்டுறது, படிக்கட்டில் ஏறி இறங்குறது, காலையில் படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு வருவேன். இப்படி தான் நடந்துச்சு. எப்படின்னா காலையில் எந்திரிப்பேன், ஃப்ரெஷ்ஷப் ஆவேன். அம்மா வந்துட்டு டேட்ஸு அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வீட்டில் இருக்கப்பையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன், பானிபட்டில் இருக்கப்பையும் டேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேட்ஸ் நல்லா சாப்பிட்டேன், டேட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு போனக்கப்பையும் அம்மா வந்து டேட்ஸ் கொடுப்பாங்க. டேட்ஸு வித் வந்து சத்து மாவு கஞ்சி, பால் ஊற்றி சத்து மாவு கஞ்சி பண்ணியிருந்தாங்க. சத்து மாவு கஞ்சி பால்வாடியில் கொடுக்குறது தான் அம்மா வந்து சொல்லி வாங்கியிருந்தாங்க. சத்து மாவு கஞ்சி பாலை ஊற்றி நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. நான் அதை வந்து குடிச்சிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன், மாடிக்கு வந்துடுவேன். மாடி ஏறி ஏறி இறங்குவேன், நல்லா மாடி ஏறி ஏறி இறங்குனேன். அப்புறம் என்ன பண்ணேன், அதான் மாடி வந்து நல்லா கூட்டிகிட்டு இருந்தேன். இந்த வேலை மட்டும்தான் பண்ணுவேன், காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேலையுமே இதை வந்து மறக்காமல் பண்ணுவேன். நடக்கிறதும் கூட்டுறதும் வந்து எனக்கு நார்மல் ஆகிடுது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மல் டெலிவரிக்கான எக்ஸசைஸ் வந்து இதே கூகுளில் தான் சர்ச் பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை பொசிஷன், அதோட வந்து உட்காந்து எந்திரிக்கிறது, செவரை பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கிறது. இந்த 2 பொசிஷன் தான் வந்து நான் பண்ணேன். அந்த பண்ணுவேன், காலையிலையும் பண்ணுவேன், ஈவினிங்கும் பண்ணுவேன். பட்டர்ஃப்ளை பொசிஷன் இது வந்து இன்னொரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட கண்டிப்பாக. அந்த எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் மாடி ஏறி இறங்குறது, மாடியை கூட்டுறது, அப்புறம் உட்காந்து எந்திரிக்கிறது. இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மைண்டில் வந்து ஒன்று செட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ நிறையா வேலை பண்ணுறோம். இதுக்கு முன்னே நார்மல் இரெகுலர் பீரியட்ஸ்லாம் இல்லை, நார்மல் பீரியட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாலாம் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். அதுவும் குழந்தை தலை வந்துட்டு கீழே பார்த்து தான் பொசிஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். என்னோட மனசு நான் நார்மல் டெலிவரி தான் ஆகும்ப்பா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ள வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6 மந்த்து மாதிரியே 7, 8 மந்த்லேயும் வந்துட்டு என்ன எனக்கு இருக்குது அப்படின்னா, லைட்டாக பின்னாடி வந்து லைட்டாக அப்பப்போ லைட்டாக பெயின் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு குதிகால் ரொம்ப நேரம் நடந்தாவோ ரொம்ப நேரம் நின்னாவோ குதிகால் பெயின் இருக்குது. மிச்சப்படி நார்மலாக தான் போயிட்டுருக்கு. நான் எப்பயும் வீட்டில் சாப்பிட்றது எனக்கு பிடிச்சது, நான் வீட்டில் சாப்பிட்றது தான் சாப்பிட்றேன். எக்ஸ்ட்ரா டேட்ஸு அப்புறம் நட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சத்து மாவு கஞ்சி அது மட்டும் தான் குடிக்கிறேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்துட்டு தேவையில்லாமல் அது இதில் எதுவுமே நார்மலாக வீட்டில் எப்படி சாப்பிட்றது, அம்மா வந்து எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவாங்க, நான் சாப்பிடுவேன். இப்படி தான் வந்து எல்லாமே டே போயிட்டுருக்கு. அது இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. காரம் வந்து அதிகமாக சாப்பிட கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். காரம் வந்து எனக்கு காரம் இன்னும் ரொம்ப பிடிக்கும், ரொம்பலாம் அவாய்ட் பண்ணல. நார்மலாக எப்போ நம்ம எப்படி ஃபுட்டு சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் எனக்கு வந்து அந்த 6th, 7th, 8 மந்த்லாம் போகுது. இப்போ 9 மந்த்தும் போகுது, அந்த டேட்டும் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் நான் அப்பப்போ செக்கப்புக்காக வந்துட்டு நான் இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் போயிட்டுருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னா, டெலிவரிக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. 2லேயும் ஒரே டேட்டே கொடுத்துருந்தாங்க, ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் ஒரே டேட்டே கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 19 அப்போ தான் வந்து தேதி கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நான் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் அவங்க வந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கேன். எனக்கு வந்து நைட்டே பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நடு நைட்டில் வந்து ரொம்ப பெயின் ரொம்ப விட்டு விட்டு வலிச்சிக்கிட்டே இருக்குது, விட்டு விட்டு வலிக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இது டெலிவரி பெயின் தான் அப்படி போல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன், ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக விட்டு வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வலிச்சிட்டே இருந்தது. அப்புறம் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப வலிக்குது. இப்படி தான் நைட்டு போயிட்டுருக்கு. நைட்டு தூங்கலை. சரி அப்படின்னு ஒரு விடிய காலத்தில் ஒரு 3-4 மணி வாக்கில் இருக்கும், நல்லா வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு வாக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நல்லா சுடு தண்ணி, நல்லா சூடில் சுடு தண்ணி வந்து வைக்கிறாங்க. அதை வந்துட்டு நான் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் இருந்த பெயின் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே இல்லை. ஏன்னு தெரியல, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே பெயின் இல்லை. நான் குளிச்சுட்டு வந்துட்டு சரி டெலிவரி பெயினுக்கு இது வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டியே வியர் பண்ணிக்கிட்டேன், நைட்டியே போட்டுக்கிட்டேன். டெலிவரி பெயின் வருது, அன்றைக்கி விடிய டெலிவரி பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, விட்டு வலிக்குது. நார்மலாக ஆகிடுச்சு, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுச்சு. 4 மணி முடிக்கும் பெயின் இருந்துச்சு பார்த்தீங்களா. காலையில் எந்திரிக்கப்போ நார்மலாக இருக்கேன். எந்திரிச்சோடனே நல்லா ப்ரஷ் பண்ணுறேன். எப்போயும் வீட்டுக்கு வெளியே வந்து ப்ரஷ் பண்ணுவேன். நல்லா காற்று வேறு அடிக்குது. அப்போல்லாம் செம்ம ஃபீலு, நம்ம குழந்தை பிறக்க போகுது இப்படி ஒரு 2 நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா காற்றோடு நின்று ப்ரஷ் பண்ணிவிட்டு பாப்பாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன், குழந்தைய பற்றி
யோசிச்சுக்கிட்டே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கட்டில் இருந்தது. அப்படியே அந்த கட்டில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்துலேயே வந்து வாழை மரம் வந்து பெருசாக இருந்தது. ஒரு தாத்தா வந்து வாழைப்பழம் வந்து பறிச்சுட்டு வந்து குடுத்தாங்க. இதான் சாப்பிடு. இந்த மரத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வாழைப்பழம். வாழைத்தாரு அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு பழம் மட்டும் தான் பழுத்திருந்துச்சு. அந்த பழத்த வந்து பறிச்சுட்டு வந்து இதாம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து பெயின் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. விட்டு விட்டு வலிக்குது, விட்டு விட்டு வலிக்குது. ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இல்ல. ஆனா பட் விட்டு 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 வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்துட்டேன். ஊர் கழிச்சு படுத்துட்டேன். அப்படியே பெட்ல ஒரு பக்கமா படுத்துட்டேன். அப்பதான் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பாவா வந்து வராங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதான் வந்து எனக்கு கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அவங்ககிட்ட நான் சொல்லலை. சரி நல்லா பெயின் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலை. அப்புறம் அவங்க பதறிடுவாங்கல்ல ஒர்க்காக போயிருக்கிறதுனால நான் சொல்லலை. நல்லா பெயின் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். விட்டு விட்டு வலிச்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெயின் அதிகமாகிற மாதிரி இருக்குது. நான் சரி கிளம்பலாம் காரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டு எப்பயுமே வந்து நான் பின்னாடி சீட்டில் உட்காந்தாவே எனக்கு வாமிட் சென்சேஷன் தான் பிடிக்காம தான் இருக்கும். தூக்கி தூக்கி போடும். அதனால் எப்பயுமே நான் முன்னாடி சீட்டில் தான் உட்காருவேன். பின்னாடி சீட்டில் உட்கார மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து டெலிவரி பெயின் அப்படிங்கிறதுனால முன்னாடி சீட்டில் உட்காராமல் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு எனக்கு அதுவே பிடிக்கல. பெரியம்மா வந்து படுத்துக்கோ வேணா ரொம்ப வலிச்சதுன்னா படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு படுத்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்படி இப்படி இருக்கும். அந்த சீட்டே இப்படி இருந்துச்சு. அது படுத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்கவே இல்லை. ஆனால் பெயின் வந்து இருக்க அதிகமாகிடுச்சு. அப்படியே உட்கார முடியல என்னால். இப்படியே உட்காந்து நார்மலாக உட்காரவே முடியல சீட்டில். அப்படியே பெயின் இருக்க அப்படியே விட்டு விட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் வலிக்குது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் வலிக்குது. இப்படியே பெயின் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கன்னா கொஞ்சம் தூரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நாமக்கலுக்கு போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கே மெயினுக்கு போகணும். அதனால சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான். எப்படியா வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்காது, 1/4 மணி நேரமாவது இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாவது இருந்திருக்கும். அந்த பெயினோட போயிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் போய் இறங்குறப்ப எனக்கு பெயின் வந்து லைட்டாக அப்படியே அதான் சொன்னேன்ல விட்டு விட்டு தான் வலிக்குது. நான் அந்த கொஞ்ச நேரம் விட்டு விட்டு வலிக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஒன்று கொடுக்குறாங்க. செக் பண்ணுறாங்க. பிபி எல்லாமே செக் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கொடுக்குறாங்க. ப்ளீடிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீடிங் ஆனால் தான் வந்துட்டு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ப்ளீடிங் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க யூரின் போகிறப்ப. அப்போ வந்து ஆகலை அவங்க கேட்குறப்ப. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த செகண்டே எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குது. நான் யூரின் போயிட்டு வரேன், ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்கிறேன். கையில் வந்து வென்ஃப்ளான் போட்டுடுறாங்க எமர்ஜென்சிக்காக. ஏன்னா ட்ரிப்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கையில் வந்து வென்ஃப்ளான் போட்டுறாங்க. அப்பையும் எனக்கு வந்து விட்டு விட்டு வலிக்குது. அந்த வலி இல்லாதப்ப எனக்கு வென்ஃப்ளான் போடுங்க அப்படின்னு அந்த நர்ஸுக்கிட்ட சொல்கிறேன். எனக்கு இதுவும் ஒரு மைனஸு. அந்த வலி இல்லாதப்ப எனக்கு வென்ஃப்ளான் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்படி வெயிட் பண்ணி போட்டால் நாங்கள் எப்போ எங்களோட வேலையெல்லாம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே அப்படி ரூடாக பிஹேவ் பண்ணாங்க ஒரு நர்ஸு. அவங்க தான் மெயின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பெயின்லாம் இல்லை. 10 நிமிஷம் இருந்துச்சு, 10 நிமிஷம் பெயின் இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க தாராளமாக வெயிட் பண்ணி எனக்கு வலி இல்லாதப்ப வென்ஃப்ளான் போட்டிருக்கலாம். எனக்கு வலிக்குது, அவங்க வென்ஃப்ளானும் இங்கே குத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் நான் கையில் வந்து வலையெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா மெல்லமாக அந்த பெயினோடையே வந்து கழட்டி வச்சுட்ருக்கேன். வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கழட்டி வச்சுட்டு வென்ஃப்ளான் போடுறாங்க. அந்த பெயின் எனக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த டைம்னு பார்த்து எனக்கு வென்ஃப்ளான் போட்டு விட்டாங்க. சரி ஓகே வென்ஃப்ளான் போட்டாச்சு. அப்புறம் ப்ளீடிங் ஆனதுனால செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு கீழே வந்து தனியாக ஒரு ரூம் அப்போதைக்கு வந்த உடனே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மேலே இருக்க ரூமுக்கு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பெயின் அது அதிகமானுச்சு. பெயின் ரொம்ப அதிகமாகுது. டெலிவரிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க. அதே நைட்டி தான் நான் போட்டுட்ருக்கேன். அவங்களாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தனியாக கொடுக்கல, நைட்டி போட்டுட்ருக்கேன். ஒன்று சொல்லியிருந்தாங்க என்கிட்ட என்ன அப்படின்னா, நடக்கணும், நல்லா நடக்கணும், இல்லைன்னா படுத்துக்கணும். நேராக படுத்துக்கணும், இல்லை ஓர் கழிச்சு போக்க எப்படியோ நம்மளோட விருப்பம். ஒன்று நடக்கணும், இல்லைன்னா படுத்துக்கணும், உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா நான் கரெக்டாக 11 மணிக்கு போகிறேன். காலையில் எந்திரிச்சதே லேட்டு தான், நல்லா தூங்கலன்னு சொன்னேன்ல. அதனால் நான் 4 மணிக்கு தான் வந்து குளிச்சுட்டு போய் தூங்கினேன். அதுக்கப்புறம் தான் வலி இல்லை, நல்லா தூங்கினேன். ஆனால் எந்திரிச்சதே லேட்டு தான். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக என்ட்ரு ஆகிறப்ப 11 மணி இருக்கும். வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மான்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறேன். அப்புறம் ஓகே ரொம்ப பெயின் வந்துடுச்சு. அப்புறம் வந்துட்டு லேபர் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. லேபர் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா நடக்க சொல்கிறாங்க. அங்கே கூட உள்ளார நடமா, உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நட இல்லைன்னா படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. என்னால் படுக்க முடியல, சுத்தமாக படுக்க முடியல. படுத்த ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டேன். டாக்டர் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க. அம்மா தான் பிடிச்சி நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் வந்து சும்மா எட்டி பார்த்தாங்க.
நான் வந்துட்டு டாக்டர் ரொம்ப வலிக்குது டாக்டர்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே அவங்க சி செக்ஷன் பண்ணிடலாமா அப்படியே கேஷுவலாக கேட்டாங்க. ஒரு வார்த்தை வலிக்குது சொல்லக்கூடாதா அப்படின்னு, இதுதான் தப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி நம்ம வலி இருக்குது தெரியும், அது எல்லாரும் பார்க்குறாங்க தெரியும், நம்ம வலிக்குதுன்னு இன்னொரு டைம் சொன்னால் அவங்க திரும்ப சி செக்ஷன் அப்படின்ருவாங்க. அப்படிங்கிறதுனால நான் வலி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் நடந்தேன், நல்லா நடந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முடியல, அப்புறம் போய் படுத்துக்கிட்டேன். படுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாகவே இருந்தது. இப்படி எப்படி திரும்பி படுத்து அப்புறம் திரும்பி இறங்கி யூரின் போகலாமான்னு இருக்குன்னு இறங்குனேன். ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துட்ருக்கேன், லேபர் ரூம்குள்ளே படுத்துட்ருக்கேன். இறங்குறப்போ வந்து எனக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் உடஞ்சிருச்சு. பனிக்கூட வந்து உடஞ்சி கீழே போயிடுச்சு, பெட்லேருந்து கீழே போயிடுச்சு. அப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப படுத்துக்கிட்டு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு எனக்கு பெயின் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. பெயின் வந்து அதிகமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பெயின் நர்ஸு கூட இருக்காங்க, 4-5 பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த ரூமில். பெயின் அதிகமாகிறப்ப, அதாவது பெயின் ஸ்டார்ட் ஆகிறப்ப சொல்லு, முடிகிறப்பையும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் எனக்கு மைனஸ். பெயின் ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கு வலிக்குது, ஐயோ வலிக்குதுன்னு நம்ம வந்து அந்த ஃபீல் தான் இருப்போம், ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வலி நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறது நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வலி நின்றுச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க தான் வந்து நம்ம ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து அவங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும். அவங்க அங்கே தூரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்து இங்கே இருக்கேன். நான் வந்து இங்கேருந்து சிஸ்டர்னு கூப்பிட்டாலும் அவங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரைவேட்லேயே இப்படி தான் இருக்குது, அவங்க அவங்களுக்குள்ளே 4 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு பெயின் வருது, நான் அவங்களை கூப்பிட்டு சொல்கிறப்ப சிஸ்டர்னு கூப்பிட்றேன். அந்த பெயினோட நம்மளால் அவ்வளோ கத்த முடியல. சிஸ்டர்னு கூப்பிட்றேன், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கவனிக்காமல். அதுக்கப்புறமா நான் வந்து பெயின் நின்றதுக்கப்புறம் பெயின் நின்றுடுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பெயின் வரப்போ சொல்லவே மாட்டேங்கிறீங்க, கேஷுவலாக சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு அதுவும் ஒரு மைனஸ் தான். ஏன்னா பெயின் அவங்க தான் அது பக்கத்தில் வந்து நின்னாவது சொல்லலாம். அவங்க தூரமாக நின்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும். இது யாராவது நர்ஸ்னால் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வைங்க. இது மாதிரி தூரமாக இருந்தாலும் நான் கூப்பிட்றேன், சிஸ்டர்னு கூப்பிட்றேன். அவங்க வந்து கேட்காம பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா லவுடாக பேச முடியல அப்போ பெயின் ஸ்டார்ட் ஆகிறப்ப. நான் பெயின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொன்னால், அவங்க பெயின் முடிகிறப்ப மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரைவேட்லேயே இப்படி தான் இருந்துச்சு, தெரியல கவர்மெண்ட்டில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு ஓர்க்க வச்சு படுத்திருக்கேன், ஒரு சைடாக படுத்திருக்கேன். சரி இந்த சைட்லேருந்து இந்த சைடு திரும்பி படுக்கலாம், ஒரு சைடே படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இப்படி நேராக திரும்புகிறப்ப அப்படி இருந்த பெயின் விட பயங்கரமாக வலிக்குது. லேபர் பெயின் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ரொம்ப வலிக்குது. அப்புறம் நான் இப்படி திரும்பி படுக்கிறேன், கொஞ்சம் வலி ஓகேவா இருந்துச்சு. இப்படி திரும்பி நேராக படுத்தா ரொம்ப வலிக்குது. டாக்டருக்கு வந்து சொல்லிட்டேன். டாக்டர் லைட்டாக வந்து எட்டி பார்த்தாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். டாக்டரும் வந்து ஏப்ரான்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க டெலிவரி பார்க்குறதுக்காக. அவங்க வந்து அவுட் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து இவங்க சவுண்டு போட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா நர்ஸ் எல்லாம், அது அப்படியே அமைதி ஆகிடுது. ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட கேட்குற மாதிரி சூப்பராக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ரூமே. இப்போ வந்து டாக்டர் வந்து ஒரு பாட்டை ஆன் பண்ணி விட்றாங்க. என்ன பாட்டுன்னு நிறையா பாட்டு இருக்குது. ஓம் சக்தி பாட்டு, எல்லா பாட்டுமே ஒவ்வொன்றா மெல்லமாக மைல்டாக கேட்குது, ரொம்ப சவுண்டாக கூட இல்லை, மைல்டாக எல்லாமே சாமி பாட்டாக போட்டு விடுறாங்க. அப்போ வந்து உள்ளார வந்து குழந்தை இருக்குது, குழந்தை வந்து வெளியே வளர்த்துக்கு ட்ரை பண்ணுது. ரொம்ப பெயின் எனக்கு, இந்த சாமி பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பெயின். எல்லோரும் வந்து ஒன்று வந்து நான் எல்லோரும் சேர்ந்து கற்றுனாங்க, முக்கு 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 அப்படின்னு கற்றுனாங்க. அப்போ எனக்கு அது இப்போ நினைக்கிறப்ப காமெடியாக இருக்குது. அப்புறம் வந்து தம்பி தான் பிறந்தான், பையன். எனக்கு வந்து டெலிவரி எனக்கு கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா டைம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், எனக்கு கேர்ள் பேபினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பையன் தான் பிறந்தான். பையன் பிறந்துட்டான். என்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா, தம்பி பிறந்தப்ப எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. என்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா, ஐயப்ப சாமி பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டுன்னு நான் அது வரைக்கும் அந்த பாட்டு நான் கேட்டதில்லை. அது ஐயப்ப சாமி பாட்டு தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டாக்டர் வந்து குழந்தைய கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு, என்னால் வந்து நல்லா பார்க்க முடியல குழந்தைய கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு, அந்த கை கால் ஆட்டும்ல, குழந்தை அழுந்துட்டு கை கால் ஆட்டுறப்ப அந்த இதெல்லாம் வந்து என் மேலே விழுவுது. எனக்கு அது நல்லா எனக்கு அது தெரியுது, என் மேலே வந்து விழுவுது. அப்படியே காலெல்லாம் வந்து என் மேலே வந்து இப்படி விழுவுது. தம்பி வந்து இப்படி ஆட்டுது, கை கால் ஆட்டுறது அந்த ரத்தமாக ஏதோ ஒன்று, அந்த அம்னியாட்டிக் ஃபீல்டு எல்லாம் வந்து என் மேலே விழுவுது. அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. தம்பி வந்து அழுகுறான். அந்த ஐயப்பனே பிறந்துட்டான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துச்சு. அத்தனை நாளில் ப்ரெக்னன்சியில் ஒரு டைம் கூட அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. இந்த 3 மந்த்தில் கொஞ்சம் ஃபீல் பண்ணதோடு சரி, கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. அங்கே வந்து ஒரு நர்ஸ் வந்து ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அப்படி பக்கத்தில் இன்னொன்று நர்ஸ் வந்துட்டு, அதெல்லாம் ஆனந்த கண்ணீர், உனக்கெல்லாம் புரியாது வா அப்படின்னு
அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹாப்பி வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கிளம்பி போனோம். டெலிவரி ஆகுறப்ப வந்து 3:23 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து அந்த டைமில் தான் வந்து தம்பி பிறந்தான். நான் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்லேருந்து அது வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னோடய குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையிலேயே நம்ம வளர்த்து வச்சுருப்போம்ல, அது மாதிரியே வந்துட்டு தம்பி பிறந்திருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து அது காடோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ எதுக்குமே பயப்படாதீங்க. நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு குட்டி குழந்தை அழகாக வரப்போகுது. அதை நினச்சி சந்தோஷத்தோடு இருங்க. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உங்களுக்கு நல்லபடியாக டெலிவரியாக என்னோட வாழ்த்துக்கள். பாய்.